வந்து அடை தோசைக்கு மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு அடை தோசை தான். ஆனால் நான் எல்லா வகையான பருப்பையும் போடுறேன். ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து நான் ரேஷன் அரிசி புழுங்கரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பச்சை பயிறு 3/4 டம்ளர், கடலைப்பருப்பு வந்து 1/2 டம்ளர், துவரம் பருப்பு வந்து 1/2 டம்ளர், கொண்டக்கடலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு, அந்த சோயாபீன்ஸ், அப்புறம் தோல் உளுந்து இதுவும் 1/2 டம்ளர். இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். தோல் உளுந்து வந்து நான் தோல் எடுக்க மாட்டேன், அப்படியே அரைச்சிடுவேன். இது அரைக்கும் போது இப்போ வந்து 5 மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா பருப்பெல்லாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நான் மிக்சிலே அரைச்சிக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சோண்டு சோம்பு, பூண்டு, வரமிளகா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இது சைடிஷ் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும்.